श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां स्रजनिगलितं या फलात् कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்பளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாற்றம் நான்கணவா வண்ணமே நல்கு शतमखमणिनीला चारुकल्हारहस्ता स्तनभरनमिताङ्गी सान्द्रवात्सल्यसिन्धुः अलकविनिहिताभिर्स्रग्विरा कृष्णनाथा विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजानः. கண்ணனையே அடைய வேண்டும், கண்ணனை பிரார்த்தித்து கொண்டே கண்ணனை அடைய வேண்டும் என்று அடையும் பொருளும் அவனே அடையும் வழியும் அவனே என்று ஆச்சரியமான சித்த சாத்திய உபாயங்கள் சொல்லக்கூடிய பகவானை, சித்தோபாயமான பகவானை சாத்திய உபாயமாய் இருக்கக்கூடிய சரணாகதியில் புகுத்தி சரணாகதி செய்து பகவானை அடைய வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு இருந்தனர் கோபிகாஸ்திரிகள். அவர்களை விட ஒரு படி மேற்பட்டவர்களாய் மறந்தும் புறம் தொழாமாந்தர்னு இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய பெண்கள், அந்த கூட்டத்துக்கு தலைவியாய் இருக்கக்கூடியவள் விஷ்ணு சித்தரின் பெண்ணாய் பூமி தேவியே சாக்ஷாத் அவதரித்தாற்போல் வாக்குக்கு அதிபதியாய் இருக்கக்கூடிய கோதாதேவி ஆண்டாள் சூடிக் கொடுத்த சுடற்குடி. அவள்தான் தோழியர்களை அழைத்து கொண்டு 30 நாட்கள் இருந்த நோன்புக்கு பாவை நோன்பு என்று பெயர். நாளுக்கு ஒரு பாசுரம் என்ன 30 பாசுரங்களால் பாடிக்கொடுத்து 29 பாசுரங்களில் தான் ஒரு ஆய்ப்பெண்ணாக நினைத்து ஆய்ப்பெண் பாஷையில் பேசி கண்ணனை மகிழ்விக்க வேண்டும் என்று இருந்தாள். அப்பேற்பட்ட திருப்பாவை என்னும் இந்த வேதமனைத்துக்கும் வித்தாகும் சொல்லக்கூடிய பிரபந்தத்தில் முதல் 5 பாசுரங்களால் முன்னுரையிட்டாள், இன்ட்ரடக்ஷன் கொடுத்துவிட்டு 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரை 10 பெண் பிள்ளைகளை எழுப்பி 5 லட்சம் கோடி பெண்களுக்கு உபலக்ஷணமாக எழுப்பி 16வது 17 பாசுரங்களில் வீட்டு காப்பான் வாயில் காப்பான் யசோதை நந்தகோபன் பலராமனை எழுப்பி 18 19 20 நப்பின்னையை முன்னிட்டு கண்ணனை எழுப்பி 21வது பாசுரம் தொடங்கி 25வது பாசுரம் வரை நேரடியாக கண்ணனை எழுப்பி 26 27 பாசுரங்களில் கண்ணனை பார்த்து 27வது பாசுரத்தில் பறையை கேட்டு 28வது பாசுரத்தில் தான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி 29வது பாசுரமான இன்றைய பாசுரத்தில் திருப்பாவை என்னும் அந்த பிரபந்தத்தை தலை கட்டுகின்றாள் ஆண்டாள். நாளைய தினம் அவள் சாக்ஷாத் ஆண்டாளாய் இருந்து பாடக்கூடிய பாசுரம். இன்றைய பாசுரம் தான் திருப்பாவையில் கடைசி பாசுரம். பெரியவாச்சான் பிள்ளை 2 இடத்துல எடுக்கிறார். திருப்பாவையில் பாட்டாம் இது, அதாவது இதுதான் திருப்பாவை பாட்டுன்னு 2 இடத்துல எடுக்கிறார். ஒன்று 15வது பாசுரத்தை திருப்பாவைன்னு நானேதான் ஆயிடுக எல்லே இளங்கிளிய பாசுரத்தில் நானேதான் ஆயிடுகன்னு சொல்லும்போது திருப்பாவைங்கிறார். மறுபடியும் இந்த பாசுரம் வரும்போது திருப்பாவையில் பாசுரமாம் இதுன்னு சொல்கிறார். காரணம் என்னன்னு கேட்டால், திருப்பாவை நீங்கள் படிக்கிறேள், நிறைய நாள் கேட்டுட்டேள், ஆனால் இந்த நாள் இந்த பாசுரத்தை கேட்டேள்னா இதுதான் திருப்பாவைக்கே சாரம்னு சொல்லக்கூடிய பாசுரம். சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமலரடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றைப் பறைகொள்வான் அன்னுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோ முனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற இனங்காமங்கள் மாத்தேலோரெம்பாவாய். ஆச்சரியமான பாசுரம். சித்தம் சிறுகாலே அப்படிங்கிறார்.
இந்த சிட்டம் சிறுகாலே பாசுரத்துக்கு முன்னாடி முன்னுரை வைக்கின்றார் பெரியவாச்சான் பிள்ளை. என்ன சொல்றார்? ஆழ்வார் திருவாய்மொழி பாடினார். ரிஷிம் ஜுஷாமஹே கிருஷ்ண திருஷ்ணா தத்வமிவோத்திதம் சஹஸ்திரசாக்காம் யோத்ராட்சீம் திராவிடீம் பிரம்ம சம்ஹிதாம் என்று சாமவேத சாரமாய் திருவாய்மொழி பாடி கொடுத்தார் ஆழ்வார். பாடும்போது எம்மா வீட்டு திறமும் செப்பம்ன்ற பாசுரங்களில் பகவத் எது ரொம்ப நமக்கு முக்கியம்னு சொல்லி, ஒழிவிற்காலம் எல்லாம்ல கைங்கரியம் தான் நமக்கு முக்கியம்னு சொல்லி, கடைசியில் நெடுமார்க்கடிமைன்னு சொல்லி முடித்தார். காரணம் என்னென்னா, எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முக்கியமாக ஆழ்வார் பாசுரங்களை இட்டு சொன்னால் அர்த்தத்தோடு கூடிய சம்பிரதாயத்தில் எப்படின்னா, பகவானை வழிபடுவது லெவல் ஏ. பகவானை வழிபடுறதை விட ஒசத்தியான லெவல் பாகவதர்களை வழிபடுறது. எப்போவுமே பாகவதர்களை வழிபடுறது தான் கஷ்டம். ஏன் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ பகவானை வழிபடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ நரசிம்மராக இருக்கார், அவர் உருவத்தை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்குது. அவர்கிட்ட உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? நீ வசத்தி நான் வசத்தின்னு அவரை பார்த்தாலே அடங்கி போய்டுறோம். 16 கையோட சக்கரத்தாழ்வார் காட்சி கொடுத்தா பயந்து போய்டுறோம். திருவிக்கிரமாவதாரம் ஒரு திருக்கோவலூரில் போய் திருவிக்கிரமனை செவிச்சாலோ, காழிசிராம விண்ணகத்தில் போய் தடாளனை செவிச்சாலோ, இல்லாட்டா உலகளந்த பெருமாளை காஞ்சிபுரத்தில் செவிச்சாலோ, எங்கே போய் செவிச்சாலும் அவருடைய ஆச்சரியமான திவ்யமங்கள விக்கிரகத்தை பார்த்து மயங்கி விடுகின்றோம். பகவானே நான் உனக்கு அடிமை. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்மளை விட உருவத்தில் பெரிதாகவோ ஆற்றலில் பெரிதாகவோ இருக்கக்கூடிய வஸ்துவை ஒருத்தர் பாமை வச்சுடுறார். இது துணுண்டு தான் இருக்குது, அதுக்குள்ளே இருக்க ஆற்றலை பார்த்தா ஐயோ தொட வேண்டாங்கிறோம். சின்னதாக இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மை பயமுடுத்த வைக்கிறது. உருவம் பெருசாக இருக்குது, பயமுடுத்த வைக்கிறது. உருவத்தாலோ குணத்தாலோ நம்மையை விட ஒரு படி ஒசத்தியாக இருக்க விஷயத்த ஒசத்தின்னு ஒத்துக்கிறதுல பெரிய விஷயம் கிடையாது. அதனால் பகவானை நம்ம உயர்ந்தவன், அவன் பரமாத்மா, நாம் ஜீவாத்மா, வி ஆர் சப்சர்வியன்ட் டு ஹிம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நம்மை போலவே இருக்கின்ற ஒருவர், அவருக்கு 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, ஒரு மூஞ்சி இருக்குது, ஒரு மூக்கு இருக்குது, 2 கண் இருக்குது, 2 காது இருக்குது, ஒரு வாய் இருக்குது, ஒரு கழுத்து இருக்குது. அவருக்கு பாகவதோத்தமர்னு பேர். அவரை என்னை விட பெரியவர்னு ஒத்துக்கிறதுல தான் நமக்கு ப்ராப்ளமே. அதனால்தான் மக்கள் என்ன பண்ணிடுறா, சில பேர் ஓஹோ பாகவதோத்தமர்களை நம்ம மதிக்கணும், அவர் என்ன மதிக்கணும், ஆனால் அவர் என்னை மதிக்கணும்னா நானும் அவரை மாதிரி 2 கை வச்சுருக்கேன்னு தெரியணும். ஆனால் அது தெரிஞ்சு கொடுத்தோன்னா என்னை மதிக்க மாட்டேங்கிறாரே, அதனால் நம்ம வேற ஏதாவது வேலைகள் பண்ணலாமான்னு பின்னாடியிலேருந்து 2 கை, அதே மாதிரி வாயிலேருந்து ஒன்று எடுக்கிறது, கையிலேருந்து ஒன்று எடுக்கிறதுலாம் பண்ணுறா. பாகவதோத்தமர்னா தர்மம் இது கிடையாது சுவாமி. சாதாரணமாக ஒருத்தர் யார் நாராயண நாமம் சொல்கிறாளோ அவள் நமக்கு பாகவதோத்தமர்கள். பாகவதோத்தமர்னா இந்த 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 அனிமா சித்தியிலெல்லாம் ஈடே பட வேண்டாம், சாதாரணமாக இருந்தாலே போதும். அதனால் பாகவதோத்தமனின் லக்ஷணமே பகவானுக்கு ஆட்பட்டிருத்தல். He doesn't have to be handsome. She doesn't have to be beautiful. He doesn't have to be a person who knows how to perform miracles. அதெல்லாம் வேணாம். பெருமாள் நாமம் சொல்கிறதே ஒரு மிராக்கிள் தான். அதை சொன்னாலே பாகவதோத்தம தர்மம். பகவத் கைங்கரியத்தை காட்டிலும் பாகவத கைங்கரியம் சிறந்தது. பகவத் கைங்கரியத்துக்கு எல்லை நிலம் பாகவத கைங்கரியம். ஒன்றே ஒன்று, ஆற்றுல யாரோ கஷ்டப்பட்டுருக்கா, அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டுருக்கா, ஆற்றுல திருவாராதனம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. சரி சுவாமி நான் வரேன், நீங்கள் யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேணாம், நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. அதுதான் அந்த இடத்துல ஒரு படி வசதியை ஒழிய பாகவத். இப்போ ஒன்று பெரியவாள்லாம் ஒன்று சொல்லுவா, இப்போ பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுறோம், திருவாராதனம் பண்ணும்போது முதல்ல எழுப்பி அவருக்கு பல்ல தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டி அவருக்கு சாப்பாடை போட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். திடீர்னு யாரோ கதவை தட்டி ஒரு தெரிஞ்சவர் நல்லவர் ஒரு பாவம் ஸ்ரீ வைஷ்ணவர் ஆற்றுக்கு வரார், முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லப்படாதான், எழுந்து போய் அவரை வரவேற்றுட்டு வந்து பண்ணணுமா. ஏன்னா பகவத் கைங்கரியத்தை காட்டிலும் அந்த இடத்துல பாகவத கைங்கரியம் தான் வசதி. ஒரு நிமிஷம் பெருமாளை நம்ம தாழ்த்தலாம். அதாவது பெருமாள் யோ வெயிட் ஃபார் சம் டைம் அப்படின்னா அவர் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டார். பாகவதோத்தமாளை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா தான் அவருக்கு ப்ராப்ளம் வந்துடுது. அதனால தானே துர்வாசன் அம்பரீஷர் கிட்ட பட்ட அபச்சாரத்தை அம்பரீஷர் காலில் விழுந்து தான் போக்கினாரே ஒழிய பெருமாள் கிட்ட போயிட்டா பெருமாள் சொன்னார், சுவாமி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஐ எம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மை பக்தா, நீங்கள் என்ன எங்கிட்ட வரல அப்படின்னு பெருமாள் அமுச்சுவிட்டார். அதனால் பாகவத கைங்கரியமே சிறந்த தர்மம். பகவத் கைங்கரியம் லெவல் ஏ, பாகவத கைங்கரியம் லெவல் பி. எப்பேற்பட்ட நம்மாழ்வாருக்கு கூட
ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தது. முதல்ல பகவத் கைங்கரியம், ஒழிவிற்காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம்னு பகவத் கைங்கரியத்தில் இருந்துட்டார். அப்புறம்தான் நிறைய பாசுரங்கள் கழிச்சு நெடுமார்க்கடிமை செய்யவன் போல் அடியார் அடியார் அவர் அடியார் 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 அடியோங்கள் நாம்னு பாகவத கைங்கரியம் கடைசியாக பாடினார். ஆண்டாள் ரிவர்ஸ், அவளுக்கு ஞானம் ரொம்ப சீக்கிரம் விகசிச்சுடுத்து. அதனால்தான் முதல் பாசுரத்திலே நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர்னு பாகவதர்களை கூப்பிட்டாள். கடைசியா சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துன்னு பெருமாளை கூப்பிட்டா. ஆழ்வார் முதல்ல பெருமாளை கூட்டுட்டு அப்புறம் பாகவதோத்தமர்களை கூட்டார். இவ பாகவதோத்தமர்களை கூட்டுட்டு பகவானை கூட்டா. ஆதலால் ஆழ்வார் திருவாய் மொழியை விட ஒரு படி ஒசத்தி ஆண்டாளின் திருப்பாவை. அப்பேற்பட்ட திருப்பாவையில் 29வது பாசுரம் சித்தம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து. சிற்றம் சிறுகாலே, காலை காலை பொழுது, சிறுகாலை அதைவிட ஒரு பொழுது, சிற்றம் சிறுகாலே அதைவிட சீக்கிரமாக இருக்கின்ற பொழுது. காலைன்னு சொன்னா சில பேர் என்ன பண்றா, அர்த்தம் எடுக்கிறா பெரியவாள்லாம். மத்தினால் ஓசைப்படுத்தா தைரரவம் கேட்டிலையோ, மத்தினால் ஓசைப்படுத்தக்கூடிய காலம்தான் காலை. சிறு காலை அவர்கள் தானும் அந்த இவ்விடத்துக்கு செல்லுவது சிறுகாலை, அந்த இடத்துக்கு போறது. சிற்றம் சிறுகாலே முனிவர்களும் யோகிகளும் ஹரி என்ற பேரரவம். யோகிகள்லாம் இந்த பெண்களுக்கு முன்னாடி எழுந்து ஹரின்னு ஒரு சத்தம் போடுறா பாருங்க, அந்த ஹரின்னு சத்தம் போடக்கூடிய சப்திக்கக்கூடிய காலத்துக்கு சித்தம் சிறுகாலேன்னு பேராம். காலைனா மத்து கடையிற சத்தம், சிறுகாலைனா அந்த மத்து கடையிற சத்துக்கு போற இடம். சித்தம் சிறுகாலைனா கார்த்தால முனிவர்களும் யோகிகளும் ஹரின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லக்கூடிய காலம்தான் சித்தம் சிறுகாலே அப்படிங்கிறா. சித்தம் சிறுகாலைக்கு நிறைய அர்த்தங்கள் எடுக்கிறா பெரியவாள்லாம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றான்னா, ஒரு பிரபன்னன் ஒரு சரணாகதி பண்றான்னு வச்சுக்கோங்க, சரணாகதி பண்ணின உடனே ஒரு காலம் பிறக்கின்றது. அதாவது தேகத்தை விட்டு ஆத்மா பிரியணும், வாழ்க்கையில் இருக்கும்போது சரணாகதி பண்ணிடுறார். சரணாகதி பண்ண நாள்லேருந்து சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிகிற நாள் இருக்கு இல்லையா, அந்த நாள் தான் சிற்றஞ்சிறுகாலே. ஏன்னா அந்த காலை சூரியனான பகவான் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய காலம் வரைக்கும் காத்துன்னு இருக்கான் இந்த பிரபன்னன். சரணாகதி பண்ணியாச்சு, காத்துன்னு இருக்கான் மோட்சத்துக்கு, காத்துன்னு இருக்கான் மோட்சத்துக்கு. அதனால இது சிற்றம் சிறுகாலே. அப்படின்னா சுவாமி அவர் சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி இருந்த வேளை இரவு. இரவு தான் நாம் சரணாகதி பண்ற வரைக்கும் நம்ம டார்க்னஸ்ல தான் இருக்கோம். சரணாகதி பண்ண பிறகுதான் நாம் விடியற்காலைக்காக காத்துன்னு இருக்கோம், சூரியனுடைய உதயத்துக்காக காத்துன்னு இருக்கோம். அப்பேற்பட்ட சிற்றம் சிறுகாலே. மேல ஒரு அர்த்தம் விவரிக்கிறா, நீ தானும். இந்த சிற்றஞ்சிறுகாலைக்கு ஒரு பெருமாளுடைய திருவடியை வச்சு ஒரு அர்த்தம் சொல்றது உண்டு. பல பல அர்த்தங்கள், 15 அர்த்தம் எடுத்து வச்சிருக்காரு. ஒன்றுத்தையும் சொன்னேன்னு வச்சுக்கோ நாழி ஆயிடும். என்னன்னா சிற்றம் சிறுகால்னா சிறு அம் சிறு கால் அப்படின்னு பிரிச்சிருக்கா. பகவானுடைய திருவடி தாமரை மாதிரி இருக்குமா. சிறுகால் அம் சிறுகால் ஆச்சரியமான போக்கியமான திருவடிகள். எப்படி இருக்கு அந்த திருவடிகள்? சிறிதா இருக்கு. சிறு அம் சிறு கால் சிற்றம் சிறுகால் அப்படின்னு பிரிச்சிருக்கா. அப்பேற்பட்ட திருவடி சிற்றஞ்சிறுகாலே அப்படின்னு சொல்றா. சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து. ஏன் சிற்றஞ்சிறுகாலேன்னு சொல்றான்னு கேட்டா, குறுகிய காலம், குறுகிய காலத்துல கூட பகவத் பக்தி வளரும். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கட்வாங்கன்னு ஒரு ராஜா இருந்தான். கட்வாங்கனை இந்திரன் கூட்டான். இந்திரன் கூட்டு எல்லாருடையும் போரிட செய்து விட்டு கட்வாங்கன்னு இருந்தான். கட்வாங்க கேட்டான், எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியணும் இந்திரான்னா. என்னன்னு கேட்டான் இந்திரன். என்னுடைய காலம் இன்னும் எவ்வளோ இருக்குன்னு கேட்டான். உடனே இந்திரன் பதில் சொன்னான், இன்னும் உனக்கு 16 நாழிகைகள் தான் இருக்குன்னா. ஐயோன்னு அழ ஆரம்பிச்சுட்டான் கட்வாங்கன். ஏன்பா அழதேன்னு கேட்டான் இந்திரன். ஐயோ இன்னும் கொஞ்சம் காலம் இருந்துதானே நான் ஆத்மா குணத்தில் ஈடுபட்டு ஆத்ம சாட்சா்காரத்தில் ஈடுபட்டு பரமாத்ம சாட்சா்காரத்தில் ஈடுபட்டிருப்பேனே, நாழி போயின்னு இருக்கேன்னா. உடனே இந்திரனை பார்த்து கேட்டான் கட்வாங்கன், எனக்கு பிரம்மத்தின் ஸ்வரூபத்தை உபதேசிக்கிறியான்னு கேட்டான். உடனே உபதேசித்தான் இந்திரன். மோட்சத்துக்கு சென்றான். முச்சுக்குந்தன் ஒரு ராஜா இந்திரனிடத்துக்கு சென்றான். மறுபடியும் திரும்பி வந்து பார்த்தா
உலகமே மாறி இருக்கு, அவ்வளவு காலம் மேலே இருந்திருக்கான். சரி, ஒரு குகையில் உட்காந்து தூங்கின்னு இருக்கான். கிருஷ்ணர் வந்த உடனே ஒரு 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 காளையவனன் ஒரு அசுரனை கூட்டுன்னு வந்தார். காளையவனனை பார்த்து எரிச்சுப்டார் முச்சுக்குந்தன். வருத்தப்படுறார், ஐயோ எழுந்த உடனே இந்த காரியத்தையா பண்ணணும், பகவத் குணத்தில் ஈடுபட்டிருக்கலாமே நினைச்சார். பகவத் குணத்தில் ஈடுபட்டார், மோட்சத்துக்கு போயிட்டார். அதே மாதிரி பரீட்சித்துன்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தான். அவன் வேட்டையாடச் சென்றான். வேட்டையாடச் செல்லும் போது தாகம், ஒரு ரிஷியின் ஆசிரமத்துக்கு சென்றான். ரிஷியை பார்த்து கேட்டான், தண்ணீர் தண்ணீர். ரிஷி பதிலே சொல்லலை. அவர் மாட்டுக்கு யோகத்தில் உட்காந்துட்டு இருக்கார். உடனே இறந்து கிடந்த ஒரு பாம்பை கழுத்தில் இட்டான். பிள்ளையின் தோழன் பார்த்தது. யாரு? இந்த ரிஷியினுடைய பிள்ளையுடைய தோழன். அது பாருங்க, அது என்ன வம்பதுக்கு. அது போய் உடனே இந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லியிருக்கோம், உங்கள் அப்பா கழுத்தில் ஒருத்தன் செத்தப்பாம்பை போட்டு விட்டான். உடனே இந்த பிள்ளை அந்த காலத்தில் இந்த குழந்தை ரொம்ப ஆங்கிரி யங் மேன். உடனே அது சபிச்சுடுத்து, எங்கள் அப்பா கழுத்தில் பாம்பை போட்ட, ஆதலால் போட்டவனே நீ பாம்பாலேயே 7வது நாள் இறப்பாய். அது ஏதோ ஒரு கணக்கு வச்சு 7ன்னு கொடுத்து. அது ஒன்று, சில பேர் 5 சில பேர் 10. இது ரொம்ப ஆட் நம்பராக போய் 7ன்னு கொடுத்து. 7 நாள்னு ராஜா கேட்டது. உடனே என்ன பண்ணுறது, 7 நாளுக்குள்ளே நல்லா டைமை போக்கணுமே. நம்மளால உட்காந்து எல்லா பக்கமும் கவர் பண்ணி நோ ஸ்னேக்ஸ் ப்ராஹிபிட்டட் போர்டெல்லாம் போட்டுவிடுவோம். அவர் வாட்டுக்கு உள்ளே உட்காந்துருந்தார், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சார். அப்போ தான் எல்லாரும் சொன்னா, பெருமாளுடைய சரித்திரம் கேளுன்னா. நல்ல உபன்யாசகர் அந்த காலத்தில் இருக்காரான்னு கேட்டார். அந்த காலத்தில் நல்ல உபன்யாசம் பண்ணுறவர்னா ஸ்ரீ ஊவே சுகபிரம்மம் தான். அதனால சுகபிரம்மத்தை கூட்டு 7 நாள் உபதேசம் பண்ணார். அவர் எப்படி 24x7. இப்போ நான் 1 மணி நேரம் பண்ணுறேன், நீங்கள்லாம் பெரிய சௌலபிய சௌஷீல்ய குணத்தோடு உட்காந்து கேட்குறேன். சுவாமி, நான் கார்த்தால் 1 மணிக்கு ஆரம்பிப்பேன், அடுத்த நாள் கார்த்தால் 1 மணிக்கு முடிப்பேன் அப்படின்னு சொன்னால் ஆறும் வரமாட்டா. நான் தான் உட்காந்து சொல்லிட்டு இருக்கணும். கேமரா இருக்கும், ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கும் பேட்ரி தீர்ந்துவிடும். அதுக்கு பேட்ரி தீர்ந்து அப்பப்போ அதுக்கு மாத்திரை வேறு வரணும். அவளே டேர்ன்ஸ் எடுத்துன்னு தான் வருவா. அப்புறம் சுவாமி, நான் 2 மணி நேரம் கேமராவை பார்த்துக்கு, நீ 2 மணி நேரம். யாரால் சொல்கிறவரால் முதல்ல சொல்ல முடியுமா? கேட்குறவாழ விடுங்க. சொல்கிறவளால் முடியுமா? முடியாது. சொல்கிறவர் சொன்னாலும் கேட்குறவாழால் முடியுமா? அது தெரியல. ஆனால் சுகபிரம்மம் 24x7, அது ஏதோ சேனல் வேறு இருக்குல்ல, 24 இருக்கு, அந்த மாதிரி 24x7 அவனாவது போட்ட நியூஸையே போட்டுருப்பான். அது அப்படி இல்லை. இவர் விதவிதமாக சொன்னார். மத்ஸ்யாவதாரம்னர், கூர்மாவதாரம்னர், கபிலோபதேசம்னர், வாமனாவதாரம்னர், பரசுராமாவதாரம்னர், கிருஷ்ணாவதாரம்னர், பாலக்கிரீடை சொன்னார், ஹம்சாவதாரம்னர். அப்படி 7 நாள் 24 மணி நேரமும் சொன்னார். சொன்ன உடனே பரீட்சித்துக்கு மோட்சம் கிடைச்சிடுத்து. ஆதலால் கட்வாங்கனுக்கு மோட்சம், முச்சுக்குந்தனுக்கு மோட்சம், பரீட்சித்துக்கு மோட்சம். அதே சமயத்தில் சிந்தையந்தின்னு அந்த காலத்தில் ஒத்தி இருந்தா. விஷ்ணு புராணத்துலேருந்து ஒரு சரித்திரம் எடுக்கிறா. விஷ்ணு புராணத்தில் எப்படின்னா, கிருஷ்ணர் குழல் ஊதினார். குழல் ஊதிற போது எல்லா வீட்டு கதவல் வழியாகவும் போய் எல்லா பெண்களுக்கும் கேட்டு, எல்லா பெண்களும் ஃப்ரீடம் அந்த காலத்தை அவள்லாம் கிளம்பிவிட்டா. ஒரே ஒரு அந்த காலத்தில் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் இருந்திருக்கு போல இருக்குது. அந்த வீட்டு மனாட்டு பெண் அப்படி கொஞ்சம் ரயில்வே வரைக்கும் வந்திருக்கா. பார்த்தா மாமியார் இருக்கா, மாமனார் இருக்கா, ராத்துக்காரர் இருக்கா, எல்லாரும் கலந்து பேசின்னு இருக்கா. கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணேன்னு உட்காந்து பெய்ப்பெண் மாதிரி உட்காந்து கேட்டுன்னு இருக்கா. அவளுக்கு இன்னும் அந்த புல்லாங்குழல் காதில் விழுந்துன்னு இருக்கு. தாண்டி போகணும்னு நினைக்கிறா. மாமியார் ஒரு முறைக்கிறா, மாமனார் ஒரு முறைக்கிறார். யாரை? மாமியாரை. அப்படி ஒருத்தரா முறைச்சின்னு இருக்கா. இதை பார்த்தோன்னா அவளால் தாண்ட முடியல. இன்னும் கேட்டுட்டு இருக்கு. ஐயோ, அப்படியே அந்த ஜன்னலை பிடிச்சு நின்னா. ஆஹா, எப்பேற்பட்ட நாதம் அப்படின்னு மயமங்கினா. அப்படி மயங்கின உடனே அவள் பண்ண புண்ணியங்கள்லாம் கழிச்சுப்டா. இப்படியே அழுதுட்டு இருந்தா. ஐயோ, இவ்வளவு பகவான் ஊதியும் என்னால் போய் கேட்க முடியலையே நினச்சி அழுதா. பாவத்தெல்லாம் கழிச்சுப்டா. உடனே மோட்சம். மாமியார் இப்படி திரும்பி பார்த்தா அவளுடைய மாட்டுப்பொன் மோட்சத்தை அடைஞ்சிருக்கா. ஏன்னா சுகப்பட்டு புண்ணியத்தை விட்டாள், அழுது துக்கத்தை விட்டாள், பகவானையே சிந்தித்து கொண்டு உயிரை விட்டாள் சிந்தையந்தி அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் ஒரு கதை எடுக்கிறா. சிந்தையந்தியும் சிறு காலத்துக்குள்ளே பகவானை அடைந்தாள். அதனால பகவானே கண்ணா, சித்தஞ்சிறுகாலே, குறுகிய காலம் நினைக்காத அந்த சித்தஞ்சிறுகாலே, ஆனால் அந்த குறுகிய காலத்தில் மோட்சமே கிடைக்கக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் பெற்றவர்கள் நாங்கள். மோட்சத்தை தரவல்ல சாமர்த்தியம் படைத்தவன் நீ சித்தஞ்சிறுகாலே என்று சொன்னாளாம். இது வரைக்கும் சிற்றஞ்சிறுகாலே தான் ஆயிருக்கு. அடுத்த நகர்றேன். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து. வந்து முதல்ல வரணும். ஏதோ இடத்துக்கு போனால் உட்கார்ந்த இடத்திலே பகவான் மோட்சம் கொடுப்பார்னு சொல்ல முடியாதே. நாம் சென்று பிரார்த்திக்க வேண்டும். ஆனால் ஒன்றும், ஏன் சுவாமி நாம் சென்று பிரார்த்திக்க வேண்டும்னு சொல்கிறேள், அவர்தானே நமக்கு இதை கொடுத்துருக்காருன்னு கேட்டால், இந்த சரீரமும் அவரது தான், ஆத்மாவும் அவரது தான், அந்த ஞானத்தால் நாம் யோசிக்கக்கூடிய நினைப்பும் அவர் கொடுத்தது தான், எல்லாமே அவர் கொடுத்தது தான். பகவத்பாதால் எடுத்தார். பிரதீபஜ்வாலாபிர் திவசகர நீராஜன விதிஹி சுதாசூதேச்சந்திரோ பலல ஜலல வைரஜ்ய ரச்சனா ஸ்வகீயைரம்போபிர் சலிலநிதி சௌஹித்யகரணம் துவதீயாபிர்வாக்பிர் ஜனனிவாச்சாம் ஸ்துதிரியம்னர். அதனால
குறுகிய காலமாக இருந்தபோதும் நாம் பகவானை தியானிக்க வேண்டும். குறுகிய காலம் என்று சொல்லுகின்றபடியால் ஒன்னே ஒன்று மனதில் நாம் கொள்ள வேண்டும். குறுகிய காலம், காலம்னா என்ன அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல காலம்னு ஆண்டாள் சொல்லலை. ரொம்ப அழகாக பாருங்க, சிட்டம் சிறு காலை, காலைலாம் அவ சொல்லலை, சிற்றஞ்சிறு காலே அப்படின்னா காலேன்னு சொல்லுகின்றபடியால் அது காலத்தை காட்டிலும் குறுகியது. காலத்தை காட்டிலும் குறுகியதுன்னா அர்த்தம் என்னன்னா, இப்போ ஒருத்தர் கேட்குறார், சுவாமி உங்களுக்கு வயசு என்ன, என்ன சொல்வேள்? வயசா சொல்லுவோம், கரெக்டா? என்ன சுவாமி இதெல்லாம் ஒரு கேள்வியா, இதெல்லாம் விவஸ்தை கேட்ட கேள்வியா இல்லை கேட்குறேன். வயசு என்னன்னு கேட்டால் வயசை சொல்லுவோம். அதுதான் தப்புன்னு விட்டா பெரியவாள்லாம். வயசு என்னன்னு கேட்டால், நம்ம வாழ்நாளில் பகவத் சிந்தனத்தில் எவ்வளவு நாள் ஈடுபட்டிருக்கோமோ அதனுடைய கியூமுலேட்டிவ் ரேட்டை தான் சொல்லணுமா. வயசு என்னன்னு கேட்டால் என்ன ஒரு 3 மணி நேரம் இருக்குமா? வாழ்க்கையில் எவ்வளோ யோசிச்சு பாருங்களேன். பகவானை கான்சென்ட்ரேஷனோட நினைச்ச காலத்தெல்லாம் சேர்த்தேன்னா எவ்வளோ, அதெல்லாம் நாள் கணக்கே தாண்டாது சுவாமி. உடனே நான் வந்து அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சேன், இந்த அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சேன், சாந்தி பூஜா அர்ச்சனா அதெல்லாம் தனியாக விட்டுருங்கோ, அதெல்லாம் அட்டெண்டன்ஸில் எடுக்கலாம். சாந்தி பூஜா அர்ச்சனாலாம் இப்போ நம்ம சொல்ல வேண்டியது என்ன? அர்ச்சனைன்னு சொன்னால் என்ன? அது வேண்டாம். பகவானை நினைத்தல், ஒன்றுமே வேற எந்த எண்ணமும் கலப்படம் இல்லாமல் எனக்கு இதை குடு அத்தை குடு அத்தை குடு இத்தை குடுன்னு கேட்குற காலம் இல்லை. அவனை மட்டுமே அவனுக்காகவே நினைத்தல் அப்படிங்கிற காலத்தை சுருக்கினா எவ்வளோ மணி நேரம் வரும் தெரியல. நிறைய பேருக்கு நாட்கணக்கு வரலாம், அடியனுக்கெலாம் மணி நேரம் தான் வரும். அதனால் இப்போ சிற்றஞ்சிறு காலை சொல்கிறேன், அப்படியே பகவான் மேலே நினச்சுண்டேவா சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் உட்காந்து கேட்குறேன், அப்படியே அந்த 1 மணி நேரம் அப்படியே திருவேங்கடமுடையானையே வேறு எந்த சிந்தையும் இல்லாமல் கேட்டுருக்கேள் அப்படின்னு சொன்னால் நம்மளாம் வேறு எதோ இடத்துல இருக்க வேண்டியவாள் தான். நமக்கு ஒரு 12 ஆழ்வார்கள் இருக்கா, 13வது பட்டம் நமக்கு கொடுத்துட வேண்டியது தான். அதனால் வந்து காத்துன்னு அப்படி இல்லையே நாம். அதனால் மார்க்கண்டேய மகர்ஷி வெகு காலம் யுகக்கணக்காக இருந்தவர். மார்க்கண்டேய மகர்ஷி தான் சென்றார். எவ்விடத்துக்கு சென்றார்? பராசரருங்கிற மகரிஷி இடத்துக்கு போனார். யார் பராசரர்? வசிஷ்டருடைய கொள்ளு பேரன், சக்தியினுடைய பிள்ளை. வியாசர் யாருடைய கொள்ளு பேரன்? வசிஷ்டன் அப்தாரம், வசிஷ்டருடைய கொள்பேரன். சக்தேவ் பௌத்திரம், சக்தியினுடைய பேரன். பராசராத்மஜம், பராசரர் பிள்ளை. இப்போ பராசரர் யாரு? வசிஷ்டருடைய பேரன், சக்தியினுடைய பிள்ளை. அந்த பராசரர் இடத்துக்கு சென்றார். மார்க்கண்டேயர் வெகு காலமாக இருந்தவர், ரொம்ப வெரி ஓல்டு மேன். இந்த பராசரர்கிட்ட போயிருக்கார். பராசருக்கு என்ன வயசு இருக்கும்? 7 வயசு இருக்கும். இத்தினூண்டு குழந்தை. எல்லா ரிஷிகளும் அரண்யத்தில் உட்காந்துருக்கா புராணம் கேட்கணும்னு. மார்க்கண்டேய மகர்ஷி வந்தவுடனே எல்லாரும் எழுந்து நிற்கிறா. இந்த மார்க்கண்டேயர் மகரிஷி போய் விழுந்து சேவிச்சார் பராசர மகரிஷியை. எல்லாருக்கும் ஆச்சரியம், ஏதாவது மழுகி போயிடுத்தாயா இந்த கழுத்துக்கு புத்தி, இது எதுக்கு இந்த வயசில் உட்காந்து சின்ன குழந்தை காலெல்லாம் விழணும்னு கேட்டா. உடனே பராசரர் பாட்டு கேட்டா, தேவள் எதுக்கு இவர் காலில் விழறதுன்னு. அவர் சொன்னார், எனக்கு வயசு எவ்வளோ ஆயிருக்குன்னு நினைக்கிறேள். வயசு என்ன உங்களுக்கு எவ்வளோ ஆயிருக்கும், அதெல்லாம் கணக்காக வச்சுருக்கா யாராவதுன்னா. இல்லை அதால் எனக்கு 1 மணி நேரம் கூட ஆயிருக்காது. இவ்வளவு நாள் நான் இருந்த போதிலும் பகவானை தியானிச்சது அந்த 1 மணி நேரம்தான். ஆனால் இந்த பராசரர் இருக்காரே 7 வயசு அவருக்கு, 7 வருஷம்னா 7 வருஷமும் பகவானையே நினைச்சுட்டு இருக்கார். அதனால் அவர் என்னை விட உயர்ந்தவர்னு சித்தஞ்சிருகாரே. இன்னும் மேலே நகரணும். வந்துன்னை சேவித்து, வந்துன்னு சொல்லுகின்றபடியால் நாம் சென்று பகவானை நினைத்து கொண்டு அவனிடத்தில் சென்று வந்துனா நம்மிடத்தில் நமக்கு பெருமாளுக்கு ஆனால் இவருக்கு சென்று, யார் பிரார்த்திக்கிறாளோ அவளுக்கு சென்று. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு வாஸ்தவமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் பகவானை நினைக்கிறது தான். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம இப்போ ஒரிஜினல் ஸ்டேட்டே பகவானை நினைக்கிறது இல்லை, கஷ்டப்பட்டு நம்ம பகவானை நினைக்கணுங்கிறத நம்ம நினைக்கிறோம். அதுதான் தப்பு. வாஸ்தவமாகவே நம்ம பகவானை நினைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் தான். இப்போ கொஞ்சம் காலமாக பகவானை நினைக்காம இருந்துட்டோம். அதனால் இப்போ மறுபடியும் போயிட்டா புதுசாக ஒரு காரியம் பண்ணலை, பழையசா பண்ண காரியத்தை தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். புதுசாக வந்தது எது? பகவானை நினைக்காம இருக்கிறது தான். பகவானை நினைக்கிறது தான் எப்போவுமே இருந்திருக்கு. இது எப்படி சுவாமி தெரியும்னு கேட்டால், விபீஷணன் யாருடைய தம்பி? ராவணனுடைய தம்பி. இப்போ ராவணனுடைய தம்பி ராவணனுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு ராவணன் பேச்சு கேட்காமல் ராவணன் கெட் அவுட், குவிட் இந்தியா மூமெண்ட் மாதிரி குவிட் லங்கா மூமெண்ட்டுன்னு லான்ச் பண்ணி அமுச்சுப்படுறான். அமுச்ச உடனே பாவம் விபீஷன் கிளம்பி 4 ராட்சசர்கள் ஒரு கதையோட கிளம்பி லங்காவை விட்டு இந்தியாவுக்கு ரெஃப்யூஜியாக வந்துடுறான். யார்கிட்ட ரெஃப்யூஜி? அந்த ரெஃப்யூஜி கேம்போட ஹெட் யார்? நம்ம ராமர். அதனால் அவர்கிட்ட சரணாதி பண்ணுறான்.
பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறான். அப்போது ராமர் சொல்கிறார், ஆஜகாம முகூர்த்தேன அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. ஆஜகாம முகூர்த்தேன, வந்தான், ஒரு முகூர்த்த காலத்தில் வந்தான். முகூர்த்தம்ங்கிறது இட் டசன்ட் ஹாவ் டு பி எ குட் முகூர்த்தம். நம்ம வந்து முகூர்த்தம் வந்துருத்தான்னு கேட்குறோம். முகூர்த்தம்னா வாட் வி இம்ப்ளை இஸ் குட் முகூர்த்தம். முகூர்த்தம்ங்கிறது ஒரு காலம்தான். அது நல்ல முகூர்த்தமா, அந்த இடத்துல கல்யாணம் பண்ணலாமா, நம்ம ஜாதகத்தை பார்த்தோ பஞ்சாங்கத்தை பார்த்தோ தான் பண்ணணும். இந்த இடத்துல ஆஜகாம முகூர்த்தேன, வந்ததே நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். ஆஜகாமன்னர் அந்த இடத்துல வால்மீகி ரொம்ப அழகான ஒரு பதம் போட்டார். வந்து சேர்ந்தான் அப்படின்னார். அவர் என்ன சொல்லியிருக்கணும்? விபீஷணன் வந்தான் ராமனிடத்தில்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலை அவர், வந்து சேர்ந்தான்னு விட்டார். வந்து சேர்ந்தான்னா வாஸ்தவமாக விபீஷணன் இருக்க வேண்டிய இடம் ராமர் இடம் தானா. கொஞ்ச நாள் ராவணன் கிட்ட இருந்துவிட்டு வந்து சேர்ந்தானா. வந்து சேர்ந்தான்னா என்ன, ஒரிஜினல் எப்பவுமே சொல்லுவாளே, ஒருத்தர் வந்து பெவிலியனை விட்டு கிளம்புறார், அப்படி இப்படி 6 or 4 அடிக்கிறார், அடுத்த 6 போகும்னு பார்த்தா எதிர்கட்சிக்காரன் பிடிச்சி போடுறான் கேட்ச் பிடிச்ச திரும்பி வரார். வந்தவுடனே என்ன சொல்லுவா? ஹீஸ் பேக் டு பெவிலியன் தான் சொல்லுவா. ஏன்னா அவருடைய ஒரிஜினல் இடம் பெவிலியன்னு போயிட்டு கொஞ்சம் 6-4 அடிச்சுட்டு ஹீஸ் பேக் டு பெவிலியனும்பா. ராமருடைய இடம் தான் விபீஷணனுக்கு பெவிலியன். அங்கேருந்து புறப்பட்டுட்டு லங்காவில் ராவணன் கிட்ட 6 போடணும்னு பார்த்தார். அது கடைசியில் போல்ட் ஆகிடுத்து. திரும்பி வந்துவிட்டார். ஆஜகாம முகூர்த்தேன. அதனால பெருமாள் கிட்ட ஆண்டாள் சொல்றா, எப்போவுமே நான் உங்ககிட்ட தான் இருக்கோம், கொஞ்ச நாள் இப்படி வந்துட்டு திருப்பி வந்தோம். அதனால சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து. யாரை சேவித்து? உன்னை சேவித்து. உன்னை சேவித்துன்னு சொல்லுகின்றபடியால் பகவானே, உன்னை மட்டும், உன்னை விட வேற யாரையும் பிரார்த்திப்பதில்லை, உன்னிடத்தில் வேற எதையும் பிரார்த்திப்பதில்லை. ரெண்டும் முக்கியம். அவனை விட்டுட்டு வேற யார்கிட்டையும் பிரார்த்திக்க கூடாது, அவன்கிட்ட அவனை தவிர வேற எதையும் பிரார்த்திக்க கூடாது. 2 நம்ம 2மே பண்ணுவோம் பாருங்களேன். கொஞ்சம் அவனை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட பிரார்த்திக்கப்படாதுன்னு சொல்றதையும் பண்ணுவோம், அவன்கிட்ட அவனை தவிர வேற எதையும் பிரார்த்திக்க கூடாதுங்கிறதையும் பண்ணுவோம். அது ரெண்டும் செய்யக்கூடாது. அதனால சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்துன்னு சொல்லுகின்றபடியால் உன்னை மட்டுமே சேவித்து, உன்னை தவிர்த்து வேற எதையும் பிரார்த்திக்காமல் உன்னிடத்தில் வந்து சேவித்துன்னு அர்த்தம். அது ரொம்ப உயர்ந்த நிலை. அது வந்து வரதெல்லாம் ரொம்ப பெரியவாளுக்கெல்லாம் வரும். நம்ம சொல்லி பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். ஏன்னா வாய்க்கிழியே நானும் சொல்கிறேன், நீங்களும் கேட்டுருக்கேள். அந்த நிலை நமக்கு வரணுமே. பகவானை காட்டிலும் மாலை மிக்குமோர் தேவமுள்ளதே கிருஷ்ணனே. அதுவும் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தேன்னு சொல்வா. இந்த அவதாரங்களில் கூட ரொம்ப ஒசத்தி தியானம்னா கிருஷ்ணே பக்தி. கிருஷ்ண பக்தி தான் பிணக்கலாம். அந்த கிருஷ்ணர் தான் எல்லாம் அப்படின்னு ஞானம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இனிமேல் உங்களுக்கு அடைய வேண்டியதே வேற எதுவும் இல்லை. ஆனால் அது அடைய விடாமல் தவிர்க்கக்கூடியது தான் இந்த கேள்விகள். அது எப்படி நீங்கள் இப்படி சொல்வேள்? அது என்ன கிருஷ்ணர் தான் இந்த மாதிரி கேள்வி கேட்குற வரைக்கும் அந்த நிலையை அடைய மாட்டோம். இப்போ புரியுறதா? இந்த கேள்வி கேட்குற வரைக்கும் அந்த நிலையை அடையலேன்னு அர்த்தம். அந்த கான்செப்டே நமக்கு புரிய மாட்டேங்கிறது. அது என்ன சுவாமி கிருஷ்ணர் தான்னு சொல்கிறேன்? நான் சொல்லலையா, அவர் சொல்லி வச்சுட்டு போயிருக்கார். நான் என்ன சொல்கிறது? கிருஷ்ணர் சொன்னார், வாசுதேவா சர்வமிதி சமஹாத்மா. எனக்கு வாசுதேவன் தான் எல்லாம் இருக்கிறவன் தான் மகாத்மான்னு விட்டார். ஆனால் அவருக்கு தெரியும் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம்னு விட்டார். அதனால மகாத்மா துர்லபகான்னு கீதையில் முடிச்சு விட்டார். அப்படி ஒரு மகாத்மா இருந்தால் வசதி தான், கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு விட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், ஏதோ ஒரு நம்மாழ்வார், ஏதோ ஒரு மீராபாய், ஏதோ ஒரு பெரியாழ்வார் அங்கே இங்கேயோ தென்படுவாளே ஒழிய வாஸ்தவமாக பார்த்தா வாசுதேவா சர்வமிதி, எனக்கு கிருஷ்ணர் தான் எல்லாம். நமக்கு இப்போ எல்லாம் தோன்றது கொஞ்சம் கஷ்டம்னு வந்துடுத்துனா, சுவாமி ஏதாவது நவக்கிரக சாந்தி ஏதாவது பண்ணணுமா அது சொல்லிவிடுங்க. ஏன்னா பரவாயில்ல, நான் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, பண்ணிட்டா பெட்டர், இது பண்ணாதான் அது பண்ணாதாங்கிறதுலையே நம்ம சுற்றின்னு இருக்கோமே ஒழிய அந்த மெச்சூரிட்டியே வரமாட்டேங்கிறது. நம்ம பண்ண கர்மாவை நம்ம அனுபவிச்சு தான் தீரணும்னு அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கே நம்ம வழியை பார்த்துட்டு இருக்கோம். இப்படி பண்ணால் போகுமா, அப்படி பண்ணால் போகுமா நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. நம்ம யாரை வழிபடுறோமோ அவரே கர்மால கஷ்டப்பட்டு இருக்காருன்னு. இந்த சந்திரனும் சூரியனும் இவாளே கஷ்டப்பட்டு இருக்கா. சந்திரனை ராகு வந்து பிடிச்சி போடுறார், சந்திர கிரகணம். சூரியனை வந்து ராகு வந்து பிடிச்சி போடுறார், சூரிய கிரகணம். சனீஸ்வரனை சுக்கிரன் பார்த்துட்டா அது பெரிய தோஷம். இப்படி அவளுக்குள்ளேயே கொஞ்சம் ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது. இவா கிட்ட போய் நம்ம கர்மா, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கர்மாவை நம்ம அனுபவிச்சுட்டு தான் போனோம். There is no way to escape out of it. யாராவது வந்து இந்த பால் குடம் பண்ணுறதுனால உங்கள் கர்மாவெல்லாம் தீந்து போயிடும்னு சொன்னால்
அவளை விட ஏமாத்துறவா யாரும் உலகத்தில் கிடையாது. சொல்கிறேன் வாஸ்தவமாக, நான் யாரும் தப்பாக சொல்லலை. ஏன்னா எவ்வளோ வீட்டில் நான் போகிறேன், சுவாமி சுவாமி இருங்கோ 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 கொஞ்சம் ப்ளீஸ் அப்படி டிவியை போட்டு, இந்த நாள் நீங்கள் வந்து அந்த இந்த நாள் இனிய நாள்லாம் சொல்கிறாளே, ஏதோ இந்த ராசிக்காரா அந்த ராசிக்காரா பேசவே விடுறதில்ல. நான் ஏதோ ராமாயணத்தை பற்றி சொல்லிட்டு இருப்பேன், சுவாமி அது ராமாயணம் அப்புறம் பார்த்துக்கலாம், இதை கேட்கலாம் அப்படிங்கிறா. அப்போ தான் தோன்றுது, இந்த ஒரு நாளுக்கும் உட்காந்து நம்ம ராசி பலன் பார்த்துட்டு இருந்தால் எங்கே உருப்பிடுவோம் இல்லை? அதனால் இந்த ராசி பலன் பார்க்குறது, இந்த ஜாதகத்தில் நவகிரக சாந்தி பண்ணுறது, அவருக்கு ரெட் ப்ளவுஸ் ப்ளீஸ் வைக்கிறது, இவருக்கு ப்ளூ ப்ளவுஸ் பீஸ் வைக்கிறது, அவருக்கு எள்ளை வைக்கிறது, இவருக்கு இதை கொண்டு ஏற்றுறது, இதெல்லாம் பண்ணி 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 நம்ம அந்த நாலேஜ் ப்ராசஸை தடுத்துடுறோம். நம்மளுக்கே கொஞ்சம் தான் இருக்குது, அது ஈடுபடுற காலத்தில் அத்தையும் ஒரு பிளாக் பண்ணிவிட்டு இதெல்லாம் வேண்டாம் சுவாமி நான் இதுலேயே தான் இருப்பேன்னு சொன்னால் எட்டிசையும் உடன்றோடி வேண்டாம். அதனால் ஆண்டாளுக்கு இருக்கின்ற ஞானம் நமக்கு வர வேண்டும். வந்து சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன்னையே தரிசித்து எதை கேட்க வேண்டும் கேட்குறா எல்லாரையும் ஆண்டாள் கிட்ட. பொத்தாமலரடியே போற்றும் அழகிய தாமரையை ஒத்த பாதங்களை பிரார்த்தித்து ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் இயற்றினார் எம்பெருமானார். யத்பதாம் போருஹத்யான வித்வஸ்தாசேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம். ராமானுஜர் சொன்னார், எங்கள் ஆச்சாரியன் நான் நினைக்கிறேன், யத்பதாம் போருஹத்யான, ராமானுஜர் வந்து தன்னுடைய பிராச்சாரியனான ஆளவந்தார சொன்னார் யாமுனாச்சாரியர், யத்பதாம் போருஹத்யான பதம் அம்போருக, அம்போருகன தாமரையை ஒத்த பாதங்கள் அப்படின்னு. அதுக்கு தேசிகன் தாத்பரிய சந்திரிகையில் வியாக்கியானம் பண்றார். அனுபாவியமாய் இருக்கக்கூடிய அந்த தாமரையை ஒத்த திருவடிகள்னர். ஏன்னா திருவடின்னு இருந்துட்டா அது என்ன நன்னாவா இருக்கும். இப்போ ஒருத்தர் திருவடிங்கிறார், எப்படி இருக்கு சுவாமி, ஐயோ ரொம்ப அழகா இருக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? தாமரை மாதிரி இருக்குன்னு சொல்லணும். தாமரை மாதிரி இருக்குன்னு சொல்லுகின்றபடியால் தாமரையை ஒத்த அழகு, தாமரையை ஒத்த செந்நிறம், தாமரையை ஒத்த அழகான தூய்மையும் மேன்மையும் இருக்கும். தாமரைன்னு சொல்லுகின்றபடியால் போக்கிய வஸ்து. இந்த தாமரை இதழை வச்சு இந்த நார்த்துக்கெல்லாம் போனேன்னா இந்த தாமரை தண்டு, தாமரை இலை, தாமரை இதழெல்லாம் வச்சு தெளிக்க பண்ணுவா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய, இப்போது ரோஜா பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவா, ரோஜா பூ பெட்டல்ஸ் எல்லாம் வச்சு குல்குந்துன்னு ஒன்று பண்ணி ஆற்றுல வந்து டீயில் போட்டு கொதிக்க விட்டு, துளசியோட கொதிக்க விட்டு, துளசி பாவம் தளதளான்னு கொதிச்சு பாவம் துளசி தண்ணியை சாப்பிட்ணுன்னு இவா நினைக்கிறா இல்லையா. நல்ல இப்போ பெருமாளுடைய பத்னி கொஞ்சம் ஹாட்டாக விட்டால் என்ன நன்னா தானே இருக்கும். அதனால் துளசியில் டீலெல்லாம் போட்டு கொதிக்க விடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், டீயில் போட்டு நன்னா பாவம் துளசி வாய் இருந்தால் அழும், நான் பகவானுக்கு பத்னியாச்சே என்னை கொதிக்க விடுறேன், அதை போட்டு இல்லை டாக்டரே சொல்லியிருக்கார் சாப்பிட்டா நல்லதான் அப்படிலாம். இவருக்கு எப்படி இருந்தாலும் பைபாஸ் பண்ண வேண்டிய நிலைமை தான். அது அந்த துளசியை சாப்பிட்டுட்டு தான் நான் வரணும். அதனால் வந்து எப்பதாம் போருகத்தியான ஆச்சரியமாய் போக்கியமாய் மென்மையோடு கூடிய தாமரையை ஒத்த பாதங்கள்னர். அது ஆச்சாரியனிடத்தில் எம்பெருமானார் சொன்னார், பெருமாளிடத்தில் ஆண்டாள் சொல்லுகின்றாள். ராமானுஜர் ஆச்சாரியனை சொன்னார், ராமானுஜருடைய தங்க ஆண்டாள் பெருமாளை சொன்னா பொத்தாமலரடியே போற்றும். ஒன்றும் பொருள் கேளாய், அப்பேற்பட்ட பாதங்களின் பொருள் கேளாய். ஏன் ராமானுஜர் அப்பேற்பட்ட வார்த்தைகள் சொல்லியிருக்காருன்னா, அழிசிங்கர் சாதிப்பர் எம்பெருமானாருடைய கத்தியம் பிணக்கலாம் ரொம்ப அழகாக எடுத்திருப்பார். பரபக்தி பரஜான பரமபக்தீர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ராமானுஜருடைய கத்தியம் படித்தேன்னா எவ்வளவு அழகாக எழுதியிருக்காருன்னு தெரியும். அப்படியே வாயில் அப்படியே அந்த தேன் ஊறாப்பில் ஊறும். இது ஒரு வாட்டி இன்ஜிமேட் அழிசிங்கர் ஸ்ரீரங்கத்தை வலம் வரும்போது சொல்லிகிட்டே வந்தாராம். அப்போது அவர் வந்து பூர்வாசிரமத்தில், அதாவது சன்னியாசியாரத்துக்கு முன்னாடி சதஸுக்கெல்லாம் போகும்போது அத்வைத விசிஷ்டாத்வைத வித்வான்கள்லாம் சதஸ் பண்ணுவாளே, அப்போ வந்து ஒரு தலைப்பை வச்சு பேசுவா. இப்போ செம்பக சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்துக்கார், பெரிய ஸ்மார்த்தர் அத்வைத்தி. அவருக்கும் இவருக்கும் நல்ல பழக்கம் உண்டு. அந்த காலத்தில் வித்வான்கள் ஸ்மார்த்தாலோ வைஷ்ணவாலோ ரொம்ப க்ளோஸாக இருந்தா. சித்தாந்தம் பேசும்போது தான் ஓஹோ இப்படி சங்கரர் சொல்லியிருக்காரும்பர், அவர் வந்து இல்லை இல்லை ராமானுஜர் இப்படி சொல்லியிருக்காரும்பர். ஆனால் அழகான போட்டி வச்சுப்பா. அதாவது when they compete, they will compete on certain standards. When they come out of that sadas, they will be the best of the friends. அவள் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் கையை போட்டுன்னு நான் பிசிச்சு தரேன்பா, நீ பிசிச்சு தரேன்பா, அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கும் அவளுக்கு. இந்த மாதிரி இப்போ என்ன ஆகிடுறதுன்னா, நமக்கு விஷயம் ஒன்றும் தெரியறதில்லை. இப்போ அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்னா 20 நிமிஷம் ஒருத்தரால் பேச முடியுமா? அது சுவாமி அது இது சங்கரர் எழுதினார், அது ராமானுஜர் எழுதினார் அப்படின்னு சொன்னாலே அது தப்பு. ராமானுஜர் வந்து விசிஷ்டாத்வைத்தம் எழுதலை, சங்கரர் அத்வைத்தம் எழுதலை. இருந்த அத்வைத்தம் இருந்த ஒரு கருத்தை சங்கரர் வெளிப்படுத்தினார்.
ராமானுஜர் விசிஷ்டாத்வைத்தத்தை வெளிப்படுத்தினார். ஃபிலாசபிலாம் கண்டுபிடிக்க முடியாது. என்ன எடிசன் பல்பை கண்டுபிடிச்சா மாதிரியா கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடித்து விட்டேன் அத்வைத்தத்தைலாம் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடித்து விட்டேன் விசிஷ்டாத்வைத்தத்தை. இருக்கிற கருத்தை அவ வெளிப்படையா சொன்னா. எப்படி சொன்னா? அது ஒரு தாட் ப்ராசஸ். சங்கரர் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, இந்த இடத்துல சகுண நிர்குண பிரம்மங்கள், இதுல வியாவகாரிக திசை பாரமார்த்திக திசை, இதுல எப்படியெல்லாம் அதாவது சாதன சதுஷ்டயம்னு பேர் அத்வைத்தத்துல. 4 விதமான சாதனங்கள் உண்டுன்னு சொல்லுவா அத்வைத்தத்துல. சாதன சதுஷ்டயம் இப்படிலாம் எடுத்து சங்கரர் டெவலப் பண்ணின்னு போவார். ராமானுஜர் 7ன்னு சொல்லிட்டு விவேகம் அதெல்லாம் சொல்லிட்டு சப்தவிதானுபத்தின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அழகா இருக்கும். இதெல்லாம் ஒரு தாட் ப்ராசஸ். அதை வச்சு நான் யாராவது சண்டை போடுறாளான்னு கேட்டா அதெல்லாம் தெரிஞ்சுட்டா யாரும் சண்டை போட மாட்டா. அதுதான் அதுல இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டா யாரும் சண்டை போட மாட்டா. தெரியாத வரைக்கும் சண்டை போட்டு இருக்க வேண்டியதுதான். நீங்க வசதியா நான் வசதியா, நீ மட்டமா நான் மட்டமா. இந்த சண்டை எப்போ தெரியும்னா, சித்தாந்தம் தெரியாம இருந்தா இது சண்டை போடுவா, அது தெரிஞ்சுடுத்துனா இது போட மாட்டா. அதனால இந்த இடத்துல பொத்தாமலரடியே போற்றும் ராமானுஜருடைய கத்தியத்தை கேட்டுவிட்டு சம்பக சாஸ்திரி சொன்னாராம், ஐயோ என்ன அழகா உங்க ராமானுஜர் எழுதியிருக்கார், அவர் ஏதாவது அத்வைத்தத்தை தப்பு தான் கண்டுபிடிப்பார்னு நினைச்சிருந்தேன், பரவாயில்ல இப்போ நன்னாவும் கத்தியம் எழுதியிருக்காரேன்னு சொன்னாராம் அழகி சிங்கரை பார்த்துட்டு. அப்பேற்பட்ட ஆச்சரியமான வார்த்தைகளோடு கூடியது. அதனால பொத்தாமலரடியே போற்றும் பொருள் கேளாய், நாங்க எதுக்கு வந்திருக்கோங்கிறத கேட்டுவிட்டு பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து, பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்துன்னு சொல்லுகின்றபடியால், அதாவது பெருமாள் ஒரு 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 வாணிஜ்யன், ஒரு கிருஷிகன், அதாவது ஹீஸ் அ ஃபார்மர் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஆண்டாள் கொண்டு போறா. பெற்றம்மை துண்ணும், அதாவது நீ எங்களை கட்டி காத்து மேய்க்கக்கூடிய குலத்தில் பிறந்து. கண்ணன் பிறந்து மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் மேய்ச்சார். ஆனால் வாஸ்தவமாக பார்த்தீங்கன்னா அதே கண்ணன் பெருமாளாக இருக்கும்போது ஆடு கண்ணுக்குட்டியாக இருக்கக்கூடிய நம்மளை மேய்க்கிறார் இல்லையா? எங்கெங்கெங்கே இது எங்கேயாவது நிலத்தை விட்டு வெளில போயிட போகிறதே, நிலம்ங்கிற அந்த ஒரு நிலம்ங்கிற பூமி வச்சிருக்கார், அதுக்கு ஃபென்சிங்காக சாஸ்திரம்னு போட்டிருக்கார். இது எங்கேயாவது சாஸ்திரத்தை மீறி போயிட போகிறதே, உள்ளவா உள்ளவா உள்ளவான்னு கத்துறார். சிலது அதையும் மீறிண்டு வெளில போய் ரோட்டில் போயிடும், ரோட்டில் லாரி போகும்போது அடிபட்டு போயிடும். சாஸ்திரத்தை மீறிட்டா ஆக்ஞாச்சேதி மம துரோகின்னு விட்டார் பெருமாள். சாஸ்திரத்தை நிறைய பேர் என்ன சொல்றது வழக்கம்னா, சுவாமி யாருக்கும் கெடுதலே நினைக்கிறது இல்லை, அவளை சொல்லிக்க வேண்டியதுதான், யாருக்கும் கெடுதலே நினைக்கிறது இல்லை. நம்ம கெடுதல்னா என்ன நினைக்கிறோம்னா, கத்தியால குத்துறது கத்தியால வெட்டுறது தான் கெடுதல் நினைக்கிறோம். நம்ம மனசால ஒருத்தர் பரவாயில்ல ஏதோ இருக்கு இவருக்கு பாரு, இவருக்கு இருக்கு நமக்கு இல்லாம போயிடுத்து அப்படின்னு அந்த சிறு புறாமையும் கொலைக்கு சமானம். நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன பண்றோம், we equate only those perceptual experiences to be crimes. கத்தியால குத்துறதோ வெட்டுறதோ தான் நமக்கு ஒரு பெரிய பாவமா தென்படுறதே ஒழிய, மனசால நம்ம நினைக்கிறது is as sinful as what a person will kill அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதனால நம்மளே செல்ஃப் பிட்டியஸ் மோடுக்குள்ள போயிடுவோம். ரொம்ப நல்லவர் சுவாமி, ஒருத்தருக்கும் ஒரு கெடுதல் நினைக்கிறது இல்லையம்பா, நம்மளே நமக்கு NSA சர்டிஃபிகேட் கொடுத்துக்க வேண்டியதுதான் இப்பேற்பட்டவர்னு. பெருமாள் அப்படி சொல்லலை. ஆக்ஞாச்சேதி, மனசால நினைச்சா கூட அது ஈக்குவலி பேடாம். அதனால தான் நம்ம பெரியவாள்லாம் சொல்லுவா, நீ மனசால கூட ஒருத்தருக்கு கெடுதல் நினைக்காதேம்பா. காரணம் என்னன்னா, மனசால நினைக்கிறதும் கர்மால போய் சேர்ந்துரும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இந்த கர்மா தியரி. அதனால இந்த இடத்துல சொல்லும்போது ஆண்டாள் சொல்றா, பெற்றம்மை தொன்னும் குலத்தில், மனசுக்குள்ள இந்த சாஸ்திரத்து மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். பெருமாள் அப்படி காப்பாத்துறாரா, அந்த தேசிகன் எடுக்கிறார். சமயோபனதைஹி ஸ்தவ பிரவாஹைஹி அனுகம்பே கிருத சம்ப்ளவாதரித்ரி சரணாகத சஸ்ய மாலினியம் கிருஷிவலம் தினோதின்னு சொல்றார். பெருமாள் எப்படி வாணிஜ்யனாய் ஒரு பெரிய கிருஷிகனாய் இருந்து காப்பாத்துகின்றானோ அதுபோல் காப்பாத்துறார். ஆதிசங்கர பகவத் பாதாள் ஆச்சரியமான ஒரு விஷயம் சொன்னார். நம்மெல்லாம் மாடு மாதிரி தான் சுத்தின்னு இருக்கோமா. ஒரு காளையானதை ஒரு கிருஷிகன் என்ன பண்ணுவான், உழவு விடுவான். உழும்போது அது என்ன பண்ணுவான், அதுக்கு வாய்க்கிட்ட நின்னா ஒரு பூட்டு போட்டுருவான். பூட்டுன்னா என்ன, இந்த கோணியை வச்சு பூட்டிடுவான். காற்று உள்ளே வந்துட்டு போகும், ஆனால் அதால் வாய் சட்டுன்னு திறக்க முடியாது. ஏன்னா வாய் திறந்துட்டுன்னு வச்சுக்கோ, உழும்போது உட்காந்து புல்லை சாப்பிடுவோம், அத்தை திங்கும் இத்தை திங்கும். அதனால இங்கே ஒரே நெல் பயிர்களாக இருக்குமா, அதை சுற்றி இவன் அப்படி அடிச்சுட்டே வருவான். பாவம் அதுக்கு முடியவே இல்லை. வெயில் மேலே இவன் அடிச்சுட்டே இருக்கான், அதுவும் சுத்தின்ண்டே இருக்கு, சாப்பிடவும் முடியல, வாயோ பூட்டிருக்கு, காற்று தான் வந்துட்டு போகிறது, பக்கத்துலேயும் நெல். இப்போ என்ன பண்ணோம்,
அப்படி சுற்றின்னு இருக்கான். ஒரு 11:30 மணி ஆயிடுறது மத்தியானம், ரொம்ப வெயில் அடிக்கிறது. அந்த அந்த கிருஷிக்க விவசாயியாலேயே தாங்க முடியல. ஹாபா ஹா அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் அசர்றான். அசர்ற சமயத்தில் வெயிலும் கொஞ்சம் குறையிறது, மாடுக்கு தெரிஞ்சு போயிடுறது வெயிலுடைய ஆற்றலும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இவனும் ஒரே வேத்து கொட்டு அப்படி திரும்பி இருக்கான்னு. வாய்க்கிட்டேயோ பூட்டு பூட்டிருக்கு, பக்கத்துலேயும் நெல் இருக்குது அப்படிங்கும். அந்த வாயில் இருக்கக்கூடிய அந்த கோணிப்பை பூட்டு இருக்கு இல்லையா, அந்த பூட்டில் ஒரு ஓட்டை, அந்த ஓட்டை வழியாக நெல்லை படக்குன்னு முழுங்கிடுமா அந்த காளை. அதுபோல் ஜீவாத்மா என்கின்ற காளை சம்சாரங்கிற அந்த பூமியில் சுத்தின்றே வரான். காலம்ங்கிற அந்த சூரியன் மேலே அடிச்சுட்டே இருக்கு. கர்மாங்கிற அந்த கிருஷிகன் அடிச்சுட்டே இருக்கான். கர்மாவும் கொஞ்சம் அடங்கினாப்புல, அந்த வெப்பம் காலமும் கொஞ்சம் குறைஞ்சாப்புல இருக்கும்போது பகவத் அனுபவம்ங்கிற நெல்லை யாருக்கும் தெரியாமல் இவன் வாய்க்குள்ள முழுங்கிடுறானா இந்த காளை. அதனால கலியுகத்துல பகவத் அனுபவம்ங்கிறது நிறைய இடையூறுகளுக்கு நடுவுல தான் இருக்கும். அதனால இடையூறுகளுக்கு நடுவுல இருந்தாலும் அதை அனுபவிக்க வேண்டும்னு பகவத் பாதாள் ஒரு திருஷ்டாந்தம் எடுக்கிறார். அதனால இந்த இடத்துல சொல்றா, பெற்றம்மை துண்ணும் குலத்தில் அப்பேற்பட்ட பசுக்களையும் ஆக்களையும் கறவைகளையும் மேய்க்கக்கூடிய குலத்தில் பிறந்து ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவனிகேதனஹா நாகபரியங்கமுத்ஸ்ருஜ்ய ஹியாகதோ மதுராம் புரிம்னு சொன்னா. அதனால பெருமாள் தன்னுடைய ஆதிசேஷனை விட்டுட்டு இந்த உலகத்துக்கு வந்தது காரணம் என்ன? இந்த பெற்றம்மை துண்ணும் குலத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக பிறந்து நீ குற்றேவல், பெருமாளுக்கு நாம் ஆட்செய்ய வேண்டும், குற்றேவல் உனக்கு நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தை கொள்ளாமல் போகாது. பெருமாளே, நாங்கள் உங்களுக்கு கைங்கரியம் செய்த பிறந்துள்ளோம், அதனால நீ அது ஏத்துக்காம போயிடப்படாது. இது எப்படி பாருங்க, ஆண்டாளுடைய மிரட்டல் எப்படி இருக்கு. இதை பாரு, நான் உனக்கு கைங்கரியம் பண்ண போறேன், அது ஏத்துக்காம நீ இருக்கப்படாது. மிரட்டரா, இதை பாரு, கைங்கரியம் நான் உனக்கு பண்றேன், நீ ஏத்துக்கணும். அதனால அகிஞ்சித்கரஸ்ய சேஷத்வோ அனுபபத்திஹி, ஒரு சேஷன் ஒரு ஜீவாத்மாவுக்கு கைங்கரியம் கிஞ்சித்து கரம் பண்ணலேனா, கிஞ்சித்து கரம்னா கிஞ்சித்து ஏதோ கொஞ்சம் நம் கையால் கரங்களால் செய்தால் அது கிஞ்சித்து கரம். கிஞ்சித்து கரம் அகிஞ்சித் கரஸ்ய, கையால் ஒன்று செய்யாமல் விட்டுவிட்டால் சேஷத்வோ அனுபபத்திஹி, நம்மளுடைய ஸ்வரூபம் நிலைச்சே நிற்காதான். we are losing our intrinsic characteristic feature of always being of servitude to the lotus feet of the Lord by not performing service to him. அதனால அகிஞ்சித் கரஸ்ய சேஷத்வோ அனுபபத்திஹி குற்று ஏவல், குற்றேவல்னு சொல்லுகின்றபடியால் நான் உங்களுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். ராமர் சீதையோடு கிளம்பி லக்ஷ்மணனோடு போனார். லக்ஷ்மணனோட போயிட்டு காட்டுக்கு போயிருக்கார். காட்டுக்கு போனோன்னு லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், லக்ஷ்மணா, உனக்கு எங்க பிடிச்சிருக்கோ ஒரு பர்ணகசாலை கட்டுப்பா, ஸ்வயம் து ருச்சிரே தேசேன்னர். ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டார் லக்ஷ்மணர். லக்ஷ்மணா, ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா உர்மிளா ஞாபகம் வந்துருத்தா, நீ வேணா திரும்பி போகிறதானா போப்பா லக்ஷ்மணா, அதெல்லாம் வருத்தப்படாதனாலாம் வருத்தமாக தப்பாக நினச்சிக்க மாட்டேன், உனக்கு என்னன்னு கேட்டபோது லக்ஷ்மணன் சொன்னார், அண்ணா எனக்கு பிடிச்ச இடத்துல கட்டுன்னுட்டியே, உனக்கு பிடிச்ச இடம் தானே நான் நேக்கு பிடிச்ச இடம், எனக்குன்னு தனியாக பிடிச்ச இடம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாராம். உடனே சரி ராமர் பார்த்தாரு, இது இன்னும் அழ வைக்க வேண்டாம், சரி இந்த இடத்துல கட்டுன்னு விட்டார். அப்போ லக்ஷ்மணன் சொன்னாராம், அண்ணா நான் பர்ணகசாலை கட்டிவிடுறேன், நீங்களும் மன்னியும் கொஞ்சம் நடந்து போயிட்டு வாங்களேன் அப்படின்னாரு. சரி, ஒரு சின்ன இந்த கொடைக்கானலில் கோக்கர்ஸ் வார்க்குன்னு ஒரு இடம் இருக்கும், அந்த மாதிரி கோக்கர்ஸ் வார்க் மாதிரி சுற்றி அவர் மாதிரி நடந்து போயிருக்கார். அப்படி நடந்து போகும்போது திருக்குழந்தை ஆண்டவன் சாதிப்பார். சீத்தை கிலுகிலுன்னு சிரிச்சாலாம், ராமர் கிலுகிலுன்னு சிரிச்சார். அப்போ சீத்தை உடனே கேட்டால், நீங்கள் எதுக்கு சிரிச்சேன்னு முதல்ல சொல்லுங்க அப்படிங்கிற. அப்போ ராமர் சொன்னார், இல்லை அந்த இடத்துல ஒரு அன்ன பட்சி நடந்து போயிட்டு இருந்தது, அது பார்த்துது, சீத்தை எப்படி நடக்கிறாங்கிறத பார்ப்போம், அதை பார்த்துட்டு நம்ம நடை அழகு பயிலலாம்னு பார்த்துது. ஓ நடை அழகை பார்த்துவிட்டு அது கழுத்தை குனிஞ்சுன்னு போயிடுதான், நம்மளால் இவ்வளோ அழகாலாம் நடக்க முடியாதுன்னு போயிடுது, அது குனிஞ்சுன்னு போகிற அழகை நான் ரசித்து சிரிச்சேன்னார். உடனே சீதையை பார்த்து ராமர் கேட்டார், நீ எதுக்கு சிரிச்சேன்னு சொல்லுன்னார். நீ நடக்கும் அழகை பார்த்து விட்டு ஆனை ஒன்று நின்று கொண்டு பார்த்தது. ராமா, நீ நடக்கக்கூடிய அழகை கண்டுவிட்டு நான் இனிமேல் நடக்கிறேன் பார், யானை நட, அதனால் மற்ற மாதங்க காமினம் நடக்கணும்னு நினச்சிது. ஓ நடை அழகுக்கு முன்னாடி அது தோற்று போயிடுது. அது யானை தலை குனிஞ்சுன்னு போனால் எப்படி இருக்கும் பாருங்க, அதனால் அது குனிஞ்சுன்னு போச்சு. அதை கண்டு நான் சிரிச்சேன்னா, இவா ரெண்டு பேரும் சிரித்து பேசி ரசித்து வரத்துக்குள்ளே பார்த்தா விட்ட காலியான இடத்தில் அழகான ஒரு பர்ணகசாலை. உள்ளுக்குள்ளே போய் பார்த்தார், விட்ரிஃபைட் டைலிங், கார்பெட் ஏரியாலாம் பிரமாதமாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக ட்ராயிங் ரூம், அப்புறம் பெட்ரூம், ஓப்பன் கிச்சன். அதாவது இவ தளிகை பண்ணுறதெல்லாம் எல்லோரும் வரவாழ்க்கெலாம் தெளியணும் ஆச்சாரமாக, அதனால் ஓப்பன் கிச்சன் அதெல்லாம் விட்டுவிட்டு
எல்லாம் பார்த்துட்டு இருக்கார். ராமருக்கு ஒரே ஆச்சரியம், என்னம்மா மாஸ்டர் பிளானிங் பண்ணியிருக்கான், பெரிய ஆர்கிடெக்டாக இருக்கானே. ஏன்னா இதெல்லாம் மாஸ்டர் பெட்ரூம்லாம் இல்லை ராமாயணத்தில், ஆனால் தனி அறை ஒன்று வைத்தார்கள்னு இருக்குது ராமாயணத்தில். என்ன பண்ணியிருக்கான் லக்ஷ்மணன், ராமர் கட்டுன்னு சொல்லிட்டு போயிருக்கார். ராமர் வந்து இந்த ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுக்குறார். சி ஐ வாண்ட் ஒன் ஈஸ்ட் ஃபேஸிங் கிச்சன், நார்த் ஃபேஸிங் வாஸ்து, வசுதேவா வாஸ்து, இதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. அவர் மட்டுக்கு போயிட்டார், ஏதோ பாவம் ஆர்கிடெக்டுடைய ஃப்ரீடம் கூட்டுள்ளான்னு. பாவம் இவர் கட்டி வச்சுட்டார். கட்டி வச்சு பார்த்தா ஒரு தனி ப்ரைவேட் ரூம் கட்டி வச்சிருக்கார் லக்ஷ்மணர். யார், ராமருக்கும் சீதைக்கும் பேசிக்கிறதுக்கு. இன்னொரு தம்பியான என்ன பண்ணியிருப்பான், நான் மட்டும் பொண்டாட்டி விட்டுட்டு வந்திருக்கேன், இவருக்கு மட்டும் என்ன தனி ரூமாக கட்டுறது, ஒரே ஹாலாக கட்டிடலாம், நோ ரூம்னு கட்டி வச்சிருப்பான். இவர் தனியாக ரூம் எல்லாம் கட்டிவிட்டார். அதை பார்த்தோன்னே ராமர் சொல்கிறாராம், பாவஜேன கிருத்தஜேன தர்மஜேன ச லக்ஷ்மண துவயா புத்திரேன தர்மாத்மா ந சம்ருத பிதாமம. எங்கப்பா, என்ன அழகான வார்த்தை, ராமாயணம் தான். கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம். ராமாயணத்துக்கு சமானமாக ஒரு கிரந்தத்தை சொல்லிடவே முடியாது. பியூட்டிஃபுல்னா பியூட்டிஃபுல். பாவஜேனர், பாவத்தை தெரிஞ்சுட்டு கட்டிண்டியே லக்ஷ்மணான்னர். என்ன பாவம்னு கேட்டார். நான் சொல்லாமலேயே நானும் சீதையும் ஏகாந்தத்தில் பேச வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தனியறை கட்டினாய், பாவத்தை நான் சொல்லாமலேயே புரிந்து கொண்டு கட்டினாயே பாவஜேனர். கிருத்தஜேனர், நீ கூட வந்திருக்க, குற்றேவல் செய்தாய் கிருத்தஜேனர். தர்மஜேனர், தர்மத்தை கொண்டு கட்டினாயினர். தர்மத்தை அனுசரித்து, ஒரு சேஷனுக்கு உரிய தர்மத்தை அனுசரித்து கட்டினாயினர். தர்மஜேனச்ச லக்ஷ்மணன்னர். துவயா புத்திரேனர், லக்ஷ்மணா உன்னை பிள்ளையாக அடைந்தபடியால், துவயா புத்திரேன தர்மாத்மாவான நம் தந்தை தசரதன் ந சம்ருத பிதாமம. கேட்டுக்கோ லக்ஷ்மணா, உன்னை அப்பா பிள்ளையாக அடைந்தபடியால் நான் அப்பா இல்லாம இல்லை, நீதான் அப்பா இல்லாம இருக்கேன்னு விட்டார். லக்ஷ்மணன் சொல்றது புரியுறதா? உனக்கு தான் அப்பா கிடையாது, எனக்கு அப்பா இருக்கான்னு விட்டார். பெரிய கேள்வி, என்னையா நாங்கள்லாம் நினைச்சுட்டு இருந்தோம் போத் டி லக்ஷ்மணா டி ராமா தானே அவர், த இனிஷியல் டி தானே. இது என்ன இப்போ ராமர் திடீர்னு டி கிடையாது இனிஷியலுங்கிறார், புரியலையே. லக்ஷ்மணா உன்னுடைய இனிஷியல் டி கிடையாதுங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்பா கூட இருந்து ஒரு குழந்தைக்கு என்னென்னலாம் நல்ல காரியம் பண்ணுவாரோ எனக்கு எல்லாத்தையும் அப்பா போனோன்னு நீ அந்த இடத்துல இருந்து பண்ணிட்டு இருக்க. அதனால அப்பாவை இழந்த போதிலும் நான் அப்பாவை இழக்கலை, என்ன அப்பா ஸ்தானத்துல நீ இருக்க. ஆனா அப்பா என்னென்ன கடமை செய்வாரோ அதை உனக்கு பண்றதுக்கு யாரும் இல்லையே, அதனால அப்பாவை நீ தான் இழந்த, நான் இழக்கலேன்னு ஆறாம் பெருமாள். துவயா புத்திரேன தர்மாத்மா ந சம்ருத பிதாமமன்னர். லக்ஷ்மணன் கட்டி வச்சுட்டார். இதே லக்ஷ்மணன் காட்டுக்கு ராமர் கிளம்பும் போது சொல்றார், அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதச்சதே. ராமா, எல்லா காலங்களிலும் எல்லா அவஸ்தைகளிலும் நான் முழித்திருந்து உன்னை காப்பேன்னு சொன்னார். கூரத்தாழ்வான் ராமானுஷருக்கு அப்படிதான் இருந்தார். வடுக நம்பிகள் அப்படிதான் இருந்தார். வடுக நம்பிகளுக்கு இருந்த ஆச்சாரிய பக்தியே தனி, கூரத்தாழ்வானுக்கு இருந்த ஆச்சாரிய பக்தியே தனி. பெரிய திருமலை நம்பிகளிடத்தில் கோவிந்தன் என்னும் சொல்லக்கூடிய எம்பாருக்கு இருந்த ஆச்சாரிய பக்தியே தனி. அதே மாதிரி எம்பெருமானாரிடத்தில் கிடாம்பி ஆச்சானுக்கு இருந்த ஆச்சாரிய பக்தியே தனி. இப்படி எல்லோருக்கும் ஆச்சாரிய பக்தி இருக்க, குற்றேவல் பகவானுக்கு நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும். கைங்கரியமே நமக்கு ஸ்வரூபம். குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, எங்களிடத்தில் நீ பெற்றுக்கொள்ளாமல் போகாது. எற்றைப்பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எற்றைப்பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தான்னா இந்த இடத்துல எடுக்கிறா. அதாவது எப்படியாவது நீ எங்ககிட்டேருந்து வாங்கிக்கணும். எற்றைப்பறை கொள்வான், நீ கொடுக்க வேண்டும். அன்றுகான் கோவிந்தாங்கிறா. உடனே வியாக்கியாத்தா கேட்டார், அவன் என்ன எல்லா இடத்துலையும் கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான் ஏயா இவ அடிச்சுக்கிறான்னா அவளுக்கு தெரியுமா, கோவிந்தன் தான் நமக்கு ஆத்துக்காரர். ஆத்துக்காரர் பேருக்குள்ளேயே ஆத்துக்காரி பேர் இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்கும். என்ன யோசிச்சு பாருங்களேன், ஆத்துக்காரர் பேருக்குள்ளேயே ஆத்துக்காரி பேர் இருக்கணும். ரமணி வர்சஸ் ரமணி மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் இல்லையா? ரமணிக்குள்ளேயே ரமணி இருக்கா, அந்த மாதிரி கோவிந்தாக்குள்ளேயே கோவிந்த இவ இருந்துவிட்டா இருக்கே. கோவிந்தால கோ கடையில் முடிக்கும்போது தா, கோதா, கோதாங்கிற ஆண்டாள் கோவிந்தால இருக்காளே. அதனால தான் ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், அந்த கோவிந்தாவை பிரார்த்தித்தார். அவர் சொல்லுவாராம், யூ கோ அண்ட் வின்டா, நீ போய் ஜெயிச்சுட்டு வாடா, யூ கோ அண்ட் வின்டா அப்படின்பாராம். கோ வின்டா அப்படின்னு ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார். எல்லாம் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டியது தான், ஆனால் கோவிந்தான்னு சொல்லுகின்றபடியால் கோ தா, கோதான் இருக்கா. அவளுக்கு கோதாவரியும் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவ பேர் அதில் இருக்கு. நதி பேர் ஏன் பிடிச்சிருக்கு, அவ பேர் இருக்கு. கோவிந்தா பேர் ஏன் பிடிச்சிருக்கு, அவ பேர் இருக்கு. காரணம் என்ன, நான் அவருக்கு கட்டுப்பட்டவள். கோவிந்தாக்குள்ள தானே கோதா இருக்கு, கோதாக்குள்ள கோவிந்தா இல்லையே.
கோவிந்தாக்குள்ள கோதா இருக்கு, பரமாத்மாக்குள்ளதான் ஜீவாத்மா அடங்கி இருக்கான் என்பதை காண்பிக்க. அதனால தான் பெருமாள் என்கின்றவன் அவனுடைய மார்பு தான் நமக்கு இலக்கம். ஆச்சாரியன் கையில் அம்பு இருக்குமா, அந்த வில்லும் அம்புமா இருக்குமா, அந்த அம்பு தான் ஜீவாத்மாவா. நன்னா புரிஞ்சுக்கோங்க, பெருமாள் பரமாத்மா, ஜீவாத்மா அம்பு, ஆச்சாரியன் கையில வில் இருக்கு, அந்த வில்லுலேருந்து அப்படியே அடிச்சு ஜீவாத்மாவை விடுறார். ஜீவாத்மாவை விடும்போது அது நேர போய் பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துல போய் இடிக்கிறது. அதனால்தான் தேசிகன் எடுக்கும்போது ஆச்சரியமா ஒரு பாசுரத்தில் எடுக்கிறார். திருமகளும் திருவடிவும் திருவருளும் தெள்ளறிவும் அருமையிலாமையும் உறவும் அளப்பரிய அடி அரசும் கருமம் அழிப்பு அமைப்பும் கலக்கமிலா வகை நின்றார் அருள்வரதர் நிலையினக்கில் அம்பு என நான் அமிழ்ந்தேனே, நான் அம்பாய் சென்று இருந்தேனே. பெருமாளுடைய மார்பில் போய் நம்ம அம்பு மாதிரி மாட்டின்றுவோமா. ஏன்னா இந்த இடத்துல ஸ்ரீவத்சத்து பக்கத்துல கௌஸ்துபம்ங்கிற மணி தான் ஜீவாத்மா. அதனால குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது எற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழ் பிறவிக்கும், ஒன்னில்ல ரெண்டில்ல 7 பிறவிக்கும் நான் உங்களுக்கு ஆட்பட்டிருப்போம். 7 பிறவிக்கும் சொல்லுகின்றபடியால் இன்னொரு விசேஷமான ஒரு அர்த்தத்தை காண்பிக்கிறா. 7 பிறவினா ருக்மிணி பிராட்டி ஞாபகத்துக்கு வந்தா. ருக்மிணி பிராட்டி கடிதம் எழுதி அம்சா. சுத்வாகுணான் புவன சுந்தர ஷண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் துவையச்சுதான் எழுதும்போது சதஜன்ம பிஸ்யாத், கண்ணா சிசுபாலனோட எனக்கு கல்யாணம் நடக்க போறது, அது நடக்க கூடாது, நான் உன்னை எச்சரிக்கிறேன். ஒரு வேளை நடந்துடுத்துனா நான் உயிர் தரிக்க மாட்டேன், ஆனா உன்னை நான் விட்டுடுவேன் நினைக்காத. 7 பிறவி எடுத்தாலும் உன்னையே அடைவேன். சதஜன்ம பிஸ்யாது, அதனால 7 பிறவிக்கும் உன்னோடு உறவே நமக்கு இங்க ஒழியாது அப்படின்னு சொல்லிவிட்டு, இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம், உனக்கே நாங்கள் கட்டுப்பட்டு கைங்கரியம் செய்து கொண்டிருப்போம். மற்றைனங்காமங்கள் மாற்று. மற்றைனங்காமங்கள்னா எங்களுக்கு வேற இடத்துல வேற விஷயத்துல இருக்கின்ற பிரீத்தியை மாத்திட்டு அந்த ஆசையெல்லாம் உன் பக்கம் திருப்பு. Channelize our other thoughts, the other wishes that we may have towards petty things which are nothing but a worthless bauble. Channelize them and direct it towards you so that we are able to experience you in a better way. மற்றைனம் காமங்கள் மாற்று. அதனால பகவானே உன்னருளால் உன்னையே அடைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு மற்றைனம் காமங்கள் மாற்று ஏலோ ரெம்பாவாய் என்று சொல்லி ஆண்டாள் 29வது பாசுரத்துல பகவானே உன்னையே அடைய வேண்டும், உனக்கே கைங்கரியம் செய்ய வேண்டும், வேற யாருக்கும் கைங்கரியம் செய்யக்கூடாது, உன்கிட்ட வேற எதையும் கேட்கக்கூடாது. பின்ன பெருமாள் கேட்டார், நீ பறைன்னு என்னமோ சொல்லிகிட்டே இருக்கே, பறைங்கிறது ஒரு வாத்தியம், அதை தானே நீ கேட்குற. பெருமாளே நீ தப்பா புரிஞ்சுட்ட, பறைன்னு நான் முதல் பாசுரத்துலேருந்து கேட்டது நீ வாத்தியம் நினைச்சுண்டா இவ்வளவு நாள் வராம இருக்க. ஐயோ பறைங்கிறது வாத்தியம் இல்லையா, மோட்சம், உன்னையே அனுபவிக்க வேண்டும் என்கின்ற பறையை கேட்டோம், அந்த பறையை நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்ல பகவானும் தலை கட்டி ஆசீர்வதித்தான். அப்பேற்பட்ட பகவான் ஆசீர்வதிக்க, ஆண்டாளும் பிரார்த்தித்தவன் ஆசீர்வதிக்க கொடுக்க அந்த பாசுரத்தின் அர்த்தம் இதோடு நிறைவேறியது. நாளைய பாசுரம் பலஸ்ருதி. ஆண்டாள்தான் ஆண்டாளாயிருந்து பாடிய பாசுரம் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்று. அதை நாளை பார்ப்போம். சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன்பொத்தா மலரடியே போத்தும் பொருள் கேளாய், பெற்றம்மை தொன்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, எற்றை பறைகொள்வான் அன்னுகான் கோவிந்தா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோ உனக்கே நாம் ஆட்செய்வோம், மத்தை நங்காமங்கள் மாத்து ஏலோர் எம்பாவா. இது தாய்லாண்டில் மன்னர்களுக்கெல்லாம் ராமன் ஒரு பட்டம் வரும், பின்பட்டம். இன்றைக்கும் தாய்லாண்டில் மன்னர்கள்லாம் அவளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணும்போது இந்த பாசுரத்தை சொல்லிட்டு தான் பண்ணுவாள். இந்த பாசுரம் நாளைய பாசுரம் 2 பாசுரம் சொல்லிட்டு தான். நம்ம ஊரில் பண்ணணும்னா யாருக்கும் தெரியறதில்ல. தாய்லாண்டில் மன்னர்களுக்கு அவளுக்கு தெரிஞ்ச தமிழ், உடனே தமிழர்கள் மாதிரி பேசுகிறாளெல்லாம் கேட்காதீங்க, ஏதோ அவள் ஸ்டைலில் தமிழ் பேசுவாள். இப்போ உங்கள் பேரம்பேத்திலாம் யூஎஸ்லேன்னு வந்தால் அது ஒரு ஸ்லாங்கில் பேசுறது இல்லையா, அந்த மாதிரி அவள் ஒரு தமிழில் பேசி பண்ணுறா. ஆனால் இந்த பாசுரத்தை சொல்லிட்டு தான். ஆண்டாளுடைய பாசுரம் எங்கே போயிருக்கு பாருங்க, ஏன்னா அது நம் தாய் அவள், அதனால தான் அது தாய்லாந்து வரைக்கும் போயிருக்கு.